திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் வட்டம் கோவிலூர் ஊராட்சிக்குட்பட்ட பால்வாரி கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் தொடரும் அவல நிலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பால்வாரி கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் சாலையில் நடந்து சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் படுகாயமடைந்தார். உடனடியாக ஜமுனா மரத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் அண்ணாமலையின் உடலை மீட்டு ஜமுனா மரத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக போலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அண்ணாமலை உயிரிழந்தார். போலூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அண்ணாமலையின் உடலை பால்வாரி கிராமத்திற்கு கொண்டு வந்த அமரர் மூர்த்தி சாலை வசதி இல்லாத காரணத்தால் கிராமத்திற்கு 4 கிலோமீட்டர் முன்னதாகவே நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் அண்ணாமலையின் உடலை டோலி கட்டி சுமந்து சென்ற நிகழ்வும் சோகமும் நிறைந்த காட்சியை காண முடிந்தது. இது அக்கிராமத்தின் அடிப்படை வசதி பற்றாக்குறையை அப்பட்டமாக வெளிப்படுத்தியுள்ளது. பால்வாரி கிராமத்தில் கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் என அவசர சிகிச்சை தேவைப்படுபவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல இருசக்கர வாகன வசதி கூட இல்லாமல் டோலி கட்டி தூக்கி செல்லப்படும் அவல நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வசதி இல்லாததால் டோலி தூக்கும் அவலம் இக்கிராமத்தில் தொடர்கதையாகி மக்களின் அன்றாட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த துயரமான நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பால்வாரி கிராமத்திற்கு தரமான சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர்.